தப்பு செஞ்சவங்க என்னைக்கா இருந்தாலும், அதாவது இன்னைக்கு அவங்க தண்டிக்கப்படாம இருக்கலாம். ஆனா, ஒரு நாளைக்கு அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற மாரி சும்மா சொல்லல. அந்த ஒரு விஷயம் இப்போ இந்த சுடரோட விஷயத்துல உண்மையிலேயே உண்மையாக போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுடர் இருந்துட்டு எத்தனையோ தவறுகள் செஞ்சுகிட்டு இருக்கா. அதாவது விஜயோட வீட்டுக்குள்ள வந்து அடுத்ததா இந்த கதிரேசனோட அந்த டெண்டர் ஃபைல எடுத்தது. அடுத்ததா ரூ. 50,00,000 திருடுனது. இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்போ விஜய கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டா நம்மளோட வாழ்க்கை இங்கேயே நின்னுடும். இல்ல அப்படின்னா அதாவது சுடரா இருந்தா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த சுடர் இருந்துட்டு ஆட வேண்டிய நேரத்துல எல்லாத்தையுமே ஆடிட்டு இப்போ இங்க அடங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்னடா இது மல்லி அவ்வளவு சொல்லியுமே யாருமே கேட்கல. இங்க இந்த சுடரோட ராஜ்யம் தான் அதிகமா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது நம்ம மல்லியை இத்தனை நாளா யாருமே நம்பாம இருந்ததும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து மல்லி கொண்டு காட்ட போற ஆதாரங்கள் எல்லாமே இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காவே இருக்க போகுது. அதாவது சுடர் வந்த வேலையை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. மல்லியோட வாழ்க்கையை அடையணும்னு நினைச்சது, அடுத்ததா ரேணுகாவா இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைச்சது, இது எல்லாமா சேர்ந்து இந்த சுடரோட முகத்தறிய கிழிச்செறிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மொத்தமா சேர்ந்து சுடர் எங்க போகணுமோ அங்க அமுச்சு வைக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருக்க போறாங்க. மல்லி கொண்டு காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே பக்காவா இருக்க போகுது. ஏற்கனவே இந்த சுடர் போலீஸ் தேடக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு இங்க ரேணுகாவா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம மல்லி விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மல்லி இப்போ இந்த சுடரோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ்வளவு தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம இந்த ரவுடிங்க கிட்ட சிக்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி அங்கிருந்து எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வராங்க. உண்மையிலேயே இந்த சுடர் யாரு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லி சாதாரணமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே பண்ணல. அதாவது சுடர் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட மல்லி பொறுமையா இருக்கிறது இந்த சுடருக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே மல்லிய நம்ம பகைச்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இந்த மாதிரி மல்லிய பகைச்சுக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் யோசிக்கிற லெவலுக்கு நம்ம மல்லி பண்ண போறாங்க. அதுவும் இந்த சுடர் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ப நம்ம மல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்த ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சுடர் எங்கிருந்து வந்தாங்க, இவ்வளவு நாளா என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படின்றது எல்லாமே இப்போ வெளியே கடைசியில சுடரை போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடியா ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சுடர் கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. இப்போ சுடருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம தெருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.